வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவின் எம்பி கனிமொழி பிரச்சாரத்தின் பொழுது செய்த அதிர்ச்சி தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் யார் ஏதும் எதிர்த்து கேள்விகளை கேட்டால் கண்டிப்பாக அவர்களை சஸ்பெண்ட் செய்து விடுவார்கள் என்று கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை தற்பொழுது பிரச்சாரத்தின் பொழுது சொல்லியிருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்பதற்காகவே பெரும் விதத்தில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது என்றும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கூறிக்கொண்டிருக்கிறார்களாம். நம்மளுடைய திமுகவின் எம்பியாக திகழக்கூடிய தூத்துக்குடியில் பிரச்சாரம் தீவிரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தெரிவிக்கிறார். இதனை அடுத்து அவர் பேசிய அவர் தற்பொழுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் அனைத்தையும் சொல்வார்கள், ஆனால் அதை ஒன்றத்தையும் செயல்படுத்த மாட்டார்கள் என்றுதான் பார்த்திங்கன்னா கூறுகிறார். மேலும் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என்று பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்மளுடைய முக்கிய புள்ளி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்னென்னா, புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என அமைச்சர் உதயநிதி அவர்கள் விமர்சித்திருக்கிறார். நேற்றைய தினம் கனிமொழி அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் பேசியிருக்கிறார். தூத்துக்குடியில் பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு தான் நிவாரணம் கொடுத்தது. நமது நிதி உரிமையை நாம் இழந்து விட்டோம். மொழி உரிமையும் அதிமுக விட்டு கொடுத்து விட்டது. இழந்ததை மீட்க இந்த தேர்தல் தான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு எனவும் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி வாக்குகளை சேகரித்ததாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் அனைத்தும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் கனிமொழி அவர்கள் பெரும் விதத்தில் பாஜகவை குறித்தும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பாஜக திமுக என்று விமர்சனங்கள் மூலமாகவே மோதல்கள் மோதி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஒரு வழக்கு என்பது ஒரு வழக்கு இருக்கிறது. அதாவது சஸ்பெண்ட் செய்து கொண்டிருக்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வழக்கு. அந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தால் பலவிதமான விஷயங்கள் என்பது வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் சற்றே பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.